ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கன்கரண்ட் ஆடிட்னா என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, கன்கரண்ட் ஆடிட் வந்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் என்னை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ஒரு கன்கரண்ட் ஆடிட்டராக கரெக்டாக இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது 3 இயர்ஸ் வந்து நான் வந்து கன்கரண்ட் ஆடிட்டில் ஒரு கரெக்டாக 3-4 பேங்க்ல வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கரெக்டாக இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கரெக்டாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த 3 பேங்க்லையும் நான் வந்து கன்கரண்ட் ஆடிட் வந்து நான் பார்த்துருக்கிறேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து கன்கரண்ட் ஆடிட்னா என்னன்னா, கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஆர்பிஐ ரூல் பிரகாரம் ஒரு அவுட் சைடு ஆடிட்டர் வந்து அந்த பேங்கை வந்து ஆடிட் வந்து பண்ணணும். அதுதான் கன்கரண்ட் ஆடிட். இந்த கன்கரண்ட் ஆடிட் வந்து ஏன் வந்து பண்றாங்கன்னா, பேங்க்ஸ் முதல்ல வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எந்த ஒரு பேங்க்கோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது நான் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த கன்கரண்ட் ஆடிட் வந்து பண்ணி ஆகணும். முதல் அந்த விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக மணி ஹேண்டில் பண்ணுற கம்பெனி. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட அது வந்து அந்த பேங்க்குக்கு வந்து பெரிய லாஸ் உண்டாக்க வந்து சான்சஸ் இருக்கு. பட் அதனால இந்த கன்கரண்ட் ஆடிட் என்ன பண்ணுவார்னா, அந்த சின்ன சின்ன மைனர் கரெக்டாக மிஸ்டேக்கை கூட கண்டுபிடிச்சி அந்த பிரான்ச் மேனேஜரோ இல்லை யார்கிட்ட நம்ம கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணுமோ அவங்க கிட்ட நம்ம கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த சின்ன மிஸ்டேக்கை கூட அவங்க வந்து சரி பண்ணிப்பாங்க. சரி, கன்கரண்ட் ஆடிட்ல வந்து நம்ம கரெக்டாக என்னென்னலாம் பார்க்கணும்னா, மெயினாக லோன்ஸில் தான் மெயினாக பட் அதிகமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம். ஏன்னா லோன்ஸ் வந்து கரெக்டாக நல்ல தகுதியான நபருக்கு போதா, இவங்க வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் ப்ராப்பராக இந்த லோனை வந்து கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அதுக்கன்ட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுக்கு உண்டான செக்லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்க்கிள் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதை பார்த்து வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்குறாருன்னா, அது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஈவன் கோல்டு லோனாக கூட அதுக்கு உண்டான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் ஒரு லோனை வந்து கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கான்று பார்க்கறதுக்கு கன்கரண்ட் ஆடிட் வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல வந்து கேஷ் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த கேஷ் ஆக்டிவிட்டினா, ஒருத்தவங்க வந்து பணம் வந்து கரெக்டாக டெபாசிட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து பணம் வந்து கரெக்டாக வித்ட்ரா பண்ணி சொல்லுவாங்க. பணம் உள்ள வரும், வெளியே போகும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ பணம் உள்ள வருது, வெளியே வருது, நம்ம வந்து பட் கரெக்டாக எதை வச்சு ஆடிட் பண்ணணும்னா, அதுக்கன்ட்டு வவுச்சர் இருக்கும். கேஷுக்குனா கேஷ் வவுச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நெஃப்ட்டு அந்த மாரி சில வவுச்சர்லாம் இருக்கும். அந்த வவுச்சரெல்லாம் நம்ம டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இன்னைக்கோட வவுச்சர் வந்து நாளைக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கோட வவுச்சர் வந்து பேங்க்ல அந்த கரெக்டாக பண்டல் எல்லாம் போட்டு நாளைக்கு நம்மளுக்கு வர மாரி இருக்கும். பட் அதை நம்ம கரெக்டாக சிஸ்டத்தில் வச்சு நம்ம செக் பண்ணணும். அதாவது அந்த வவுச்சரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சிஸ்டத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சேமாக இருக்கா, இல்லை ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதா, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் கஸ்டமர் நேமு இதெல்லாம் அந்த சிஸ்டத்தில் கரெக்டாக இருக்கா, அவங்க இதோட ஃபில் பண்ண அமௌண்ட்டு தான் பேங்க்லேருந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கு மேலே வந்து பே பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஃபுல்லாக அந்த வவுச்சர் பார்த்து வந்து நம்ம செக் பண்ணுவோம். பட் அடுத்தது வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து அதோட கேஒய்சி இதுவெல்லாம் நம்ம வாங்குவோம். இப்போ ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸுக்கு ஆர்பிஐலேருந்து சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்ட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து நம்ம வந்து பட் இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கேஷ் கிரெடிட் லோன்லாம் வாங்குவாங்க. இந்த சின்ன பட் கரெக்டாக பட் எம்எஸ்எம்இ வந்து சின்ன கரெக்டாக பட் எம்எஸ்எம்இ கம்பெனி எல்லாம் கேஷ் கிரெடிட்னு லோன் வாங்குவாங்க. அப்போ கேஷ் கிரெடிட் லோன் வாங்கும்போது அவங்க
எந்த இது வச்சு கேஷ் கிரெடிட் வாங்குவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு தான் வாங்குவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு பேங்க்கும் மாறும். ஒரு பேங்க்ல வந்து மாசம் அவங்களோட ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பேங்க்ல இருக்கிற லோன் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு பேங்க்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேங்க் சரி அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக பேங்க்ல வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல காட்டியிருக்கிற ஸ்டாக்குக்கும் நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கும் கரெக்டாக சரியா இருக்கான்ட்டு அந்த ரேஷியோலாம் பார்த்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதேமாரி அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வாங்கின கம்பெனிக்கு யூனிட் விசிட்னு சொல்லுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த கம்பெனியை போய் நம்ம தான் பார்க்கணும். அதுவும் ஒரு கன்கரண்ட் ஆடிட்டோட வேலை தான். அந்த கம்பெனியை போய் பார்த்துட்டு நம்ம ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மென்ஷன் பண்ண ஸ்டாக்கும் அங்க இருக்கிற ஸ்டாக்கும் ஓரளவுக்கு கரெக்டா மேட்சா இருக்கா நம்ம வந்து பார்க்கணும். பட் உதாரணத்துக்கு அந்த கம்பெனில வந்து ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கும் பட் அதை விட அந்த ஸ்டாக் அதிகமா இருந்தா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட அதிகமா ஸ்டாக் இருக்கு, அதை அவங்க பிசினஸ் பண்ணி நம்ம லோனை வந்து பட் அடிச்சிடுவாங்கன்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும். இதுவே நம்ம ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மென்ஷன் பண்ண ஸ்டாக் அந்த நம்பர்ஸும் ரியலா அந்த கம்பெனில போய் பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கும் ரொம்ப கம்மியா இருந்தா அதுவும் நம்ம வந்து ப்ராப்பரா கரெக்டா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். பட் அதுக்கப்புறம் வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாரி மாசத்துக்கு ஒரு பேங்க்கும் மாறும். ஒரு சில பேங்க் வந்து மாசத்துக்கு ஒரு அஞ்சு கம்பெனி, அதாவது அந்த பேங்க்ல யாரெல்லாம் லோன் வாங்கிக்கிறாங்களோ அந்த நம்ம வந்து ஒரு விசிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த லோன் வாங்கின கம்பெனி பிசினஸ் நல்லா போதா, அங்க இருக்கிற ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சில விஷயம்லாம் நம்ம பார்த்து அதுவும் கரெக்டா ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பர்டு டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. நம்பர்டு டாக்குமெண்ட் என்னன்னா, இப்ப நம்ம டிடி, அதுக்கப்புறம் செக்கு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சீட்டு மாரி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க்ல வந்து பண்டலா இருக்கும். இப்போ யாராவது கஸ்டமர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறாங்கன்னா அந்த சீரியல் நம்பர் இருக்கும் 00.1, 00.2, 00.3 அந்த சீரியல் நம்பர் பிரகாரம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான அந்த பேப்பர் இருக்கும். பட் அந்த மாதிரி தான் பேங்க் ரூல் பற்றி அவங்க வந்து கொடுக்கணும். சப்போஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த கேன்சல் போட்டு வைக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ஆர்டரா இருக்கணும். இல்லை அவங்க கரெக்டா நடுவில் எடுத்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அந்த நம்பர் டாக்குமெண்ட்ல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது வந்து ப்ராப்ளம் தான். அது யாராவது மிஸ்யூஸா பயன்படுத்திருந்தா கூட பேங்க்குக்கு லாஸ் தான். அதனால அதுவும் நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணணும். அந்த நம்பர் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த நம்பர் டாக்குமெண்ட்ல இருக்கிற சீரியல் நம்பரும் சிஸ்டத்துல இருக்கிற சீரியல் நம்பரும் ஒண்ணுக்கு ஒண்ணு டேலி ஆகுதுன்ட்டு நம்ம மாசம் பார்த்துக்கணும். இதுவும் ஒரு கன்கரண்ட் ஆடிட் பண்ணும்போது ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேஷ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்ப கேஷ் வெரிஃபிகேஷன்னா ஒரு பேங்க்லயும் கேஷியர் இருப்பாங்க, ஒரு டெல்லர் மிஷின் இருக்கும், அதுல வந்து கேஷியர் இருப்பாங்க. நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து சர்ப்ரைஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட முன்கூட்டியே எதுவும் சொல்லாம நம்ம திடீர்னு போயிட்டு அங்க வந்து கேஷ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அது நம்ம சிஸ்டத்துல இருக்கிறதுக்கும் சிஸ்டத்துல ஒரு அமௌண்ட் காட்டும். அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட அந்த லாக்கர்ல, அதாவது அந்த பணம் அதுவும் சேமா இருக்கான்ட்டு நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேஷ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு பேங்க்ல வந்து அந்த பேங்க்குள்ளேயே ஒரு ஏடிஎம் இருக்கும். சில பேங்க்ல ஏடிஎம் வந்து ஒரு பேங்க்ல ஏடிஎம் இருக்காது, வெளியே தான் இருக்கும். ஆனா ஒரு பேங்க்ல வந்து அந்த பேங்க்குள்ள ஏடிஎம் இருந்தா அதை நம்ம கட்டாயம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து ஆடிட் வந்து பண்ணி ஆகணும். அந்த ஆடிட்னா இப்ப வந்து கேஷை அவங்க வந்து கரெக்டா வித்ட்ரா பண்ண போவாங்க, இல்லைன்னா இல்ல அவங்க வந்து கேஷை வந்து லோட் பண்ண போவாங்க. அப்பெல்லாம் நம்ம அவங்க கூட போயிட்டு அதுல இருக்கிற அமௌண்ட்டும் சிஸ்டத்துல இருக்கிற அமௌண்ட்டும் பட் அதுல சில டீட்டெயில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கரெக்டா நம்ம செக் பண்ணணும். பட் இதுதான் ஓவராலா பேசிக்கா நான் வந்து கன்கரண்ட் ஆடிட் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்.
ஆனால் முக்கியமாக கன்கரண்ட் ஆடிட்டு அதிக முக்கியத்துவம் வந்து லோன்ஸுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா லோன்ஸில் வந்து கரெக்டாக இன்கம் லீக்கேஜ்னு ஒரு இது இருக்கு. அதாவது நம்ம லோனை வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் நம்ம வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுத்துட்டாலும் இல்லை, இப்போ நம்ம வந்து லோன் டாக்குமெண்ட்ல வந்து 10% இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்போம், ஆனால் நம்ம சிஸ்டத்தில் வந்து 9% தான் போட்டிருப்போம். ஆனால் நம்ம சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் 9% நம்ம அது வந்து காசை வந்து பணத்தை வந்து டெபிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அதில் வந்து 10% இருக்கும். அப்போ 1% வந்து கரெக்டாக இன்கம் லீக்கேஜ் ஆகிடும். இப்போ 1% வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாக தோணலாம். ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் லாங் சைஸ் ஆஃப் லோன் அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 1% வந்து கரெக்டாக பெரிய லாஸை ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கன்கரண்ட் ஆடிட் மெயினாக வந்து இன்கம் லீக்கேஜ் லோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்ப்பாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து இதுவும் ஒரு பேங்க்ல தனியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பேங்க்ல வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோமோ, நான் இதுக்கு முன்னாடி சொன்னல என்னென்ன அந்த KYC வவுச்சர் பேங்க் லோன் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் மாரி நம்ம ரெடி பண்ணி மாசம் அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட நம்ம சைன் வாங்கி, நம்மளோட ஆடிட்டர் சைன் இவங்க 2 பேரும் வாங்கி அந்த பிரான்ச்சோட ஜோனல் ஆஃபீஸ் இல்லை ஹெட் ஆஃபீஸுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும் மாசம். இது ஒரு ப்ராப்பர். இந்த சரி, இந்த கன்கரண்ட் ஆடிட் யார் வந்து சைன் பண்ணலாம்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாரி அவுட் சைட் CA, அதாவது அந்த பேங்க்குள்ள இருக்கிற சில பேங்க்லாம் CA வேலை செய்வாங்க, அவங்க பண்ணக்கூடாது. அவுட் சைட் CA தான் வந்து பண்ணணும். அந்த அவுட் சைட் CA ஃபார்ம் வந்து சைன் பண்ணி இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து மாசம் கொடுக்கணும். பல பேங்க்ல வந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் ரிப்போர்ட் கேட்பாங்க. சில பேங்க்ல வந்து மாசத்துக்கு 2 வாட்டி கேட்பாங்க. நான் 2018 பண்ணும்போது பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 15 டேஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. மாசத்துக்கு ஒரு நாள் தான் இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. இதுதான் கன்கரண்ட்ரா என்னன்னு பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.